வணக்கம். இப்போ கம்ப்ரஸருக்கு ஸ்டார்டிங் ஆயில், ரன்னிங் ஆயில், காமன் எப்படி கண்டுபிடிக்கிறத பத்தி பார்க்கலாம். சில கம்ப்ரஸர்ல ஸ்டார்டிங் ஆயில், ரன்னிங் ஆயில், காமன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கம்ப்ரஸர்ல மென்ஷன் பண்ணல. அதை மல்டிமீட்டரை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மல்டிமீட்டரை ரெசிஸ்டன்ஸ்ல போட்டுக்குங்க. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூல போட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸரோட இந்த ரெண்டு டெர்மினலுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்க்கலாம். இந்த ரெண்டு டெர்மினலுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 35.0 வருது. அடுத்ததா இந்த ரெண்டு டெர்மினலுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்க்கலாம். இந்த ரெண்டு டெர்மினலுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்க்கலாம். $31.9 வருது. இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் 31.9 ஓம் வருது. அடுத்ததா இந்த ரெண்டு டெர்மினலுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்க்கலாம். கீழே உள்ள ரெண்டு டெர்மினலுக்கு $66.5 வருது. இப்ப பாத்தீங்கன்னா 66.5 ஓம் வருது இந்த ரெண்டு டெர்மினலுக்கு. இந்த ரெண்டு டெர்மினல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆயில், ரன்னிங் ஆயில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா அப்பனா இந்த ரெண்டு டெர்மினல்ல ஏதோ ஒன்று தான் ஸ்டார்டிங் ஆயில், ரன்னிங் ஆயில். இப்போ மூணாவதா இருக்கிறது பாருங்க, அது காமன். இந்த ரெண்டு டெர்மினல்ல ஏதோ ஒன்று ஸ்டார்டிங் ஆயில், ரன்னிங் ஆயில். இந்த மூணாவதா இருக்கிறது காமன். அடுத்ததா அடுத்து இதுல மீடியமா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டெர்மினல் தான் மீடியமா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆயில் காமனுக்கும் மீடியமா இருந்துச்சுன்னா அது ஸ்டார்டிங் ஆயில். ஸ்டார்டிங் ஆயில் அண்ட் காமன், இது காமனு. இதுக்கு மீடியமா இருக்கிறது ஸ்டார்டிங் ஆயில். அப்பனா இது இந்த டெர்மினல் எஸ். அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா ரன்னிங் ஆயில் அண்ட் காமன் லோவா இருக்கணும். காமன் இது அப்பனா லோவா இருக்கு. காமனுக்கும் இந்த டெர்மினலுக்கும் பாத்தீங்கன்னா இது ரன்னிங் ஆயில். இப்போ கம்ப்ரஸரோட டெர்மினல் பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கிறது காமனு, செகண்ட் டெர்மினல் ஸ்டார்டிங் ஆயில், இந்த மூணாவது காயில் ரன்னிங் ஆயில், CSR. அடுத்ததா இந்த கம்ப்ரஸருக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கறத பத்தி பார்க்கலாம். இந்த மேல உள்ள காமன் இந்த மேல உள்ள காமனுக்கு நான் ஓவர்லோடு பிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மேல உள்ள காமன், இந்த காமனுக்கு நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். கம்ப்ரஸரோட மேல காமனுக்கு நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நான் ஓவர்லோடு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பின் டைப் தான். காமன்ல நான் ஓவர்லோடு கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஸ்டார்டிங் ஆயிலுக்கு ஸ்டார்டிங் ஆயில், ரன்னிங் ஆயிலுக்கு ஒரு PTC ரிலே ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து காமன் நியூட்ரலுக்கு ஒரு பவர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரன்னிங் ஆயில்ல ஒரு பவர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். காமன்ல நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டேன். ரன்னிங் ஆயில பேஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். இதோட செக் பண்றதுக்காக நான் கிளாமீட்டர்ல கரண்ட் செட் பண்ணிக்கிறேன். இப்போ கம்ப்ரஸர் ஆன் பண்ணலாம்.
இப்போ வந்து கம்ப்ரஸர் வந்து ஒர்க் ஆகுது. Thank you for watching video.